பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான நேரத்திலும் ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். MMJ மூலமாக ஒவ்வொரு நாளும் மத்தியான நேரத்திலே வார்த்தைகளும் விண்ணப்பங்களை செய்கிற நேரமும் கடந்து வருகிறது. கர்த்தர் அதை ஹெவன் டிவி மூலமாக தந்து வருகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு நல்ல கிருபைகளையும் தயவும் இரக்கத்தையும் காண்பிப்பாராக என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்கி எல்லார் கையிலையும் விண்ணப்பம் இருக்கும் இல்லையா? சில விண்ணப்பங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணோன்னே உங்களுக்கு விடுதலை வந்திருக்கும். நீங்கள் நிறைய வீட்டில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ராத்திரியெல்லாம் உட்காந்து ஜெபித்திருப்பீங்க, விடுதலை வந்திருக்கும். சில நேரங்களில் அது விடுதலை வராது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிப்போம், அப்போ நமக்கு கஷ்டம் வரும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறது என்ன தெரியுமா? எவ்வளோ நேரம் எடுத்தாலும் நான் உனக்குன்னு அதுக்கு விடுதலைக்கு ஒரு நேரத்தை வச்சுருக்கிறேன். மகனே, நான் அந்த நேரத்தில் உனக்கு கட்டளை, நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நான் நம்மை பார்த்து சொல்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 27வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்கிறாரு: தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்னா, நான் உன்னை தான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆனால் அவருடைய மகிமையை காணும்படியாய் அவருடைய பாதத்திலே தங்கி இருப்பேன். இன்றைக்கி அநேகருக்கு ஆலயத்தில் போய் தங்கி இருக்க நேரம் இருக்காது. ஏன்னா ஆலயமே இருக்காது. எத்தனையோ இடங்கள் நம்ம நல்ல ஆலயம் இருக்குது, நம்ம போக மாட்டோம். ஆனால் ஆலயமே இல்லாத இடம், ஆனால் அவருடைய பாதப்படி அந்த ஆலயத்துக்கு போயிட்டோன்னா, ஆண்டோடைய பாதத்தில் போயிட்டோன்னா, அவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? தீங்கு நாளில் அப்படி கூடார மறைவில் மறைத்து ஒளித்து வைத்து என்ன கண்மலையின் மேலே நிறுத்துவாராம். அவர் ஒளித்து வைக்கும்போது ஒருத்தருக்கும் தெரியாது. நம்ம போயிட்டோம், நம்ம முடிஞ்சுது, நம்ம வாழ்க்கையே போயிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யாருக்கும் அது ஆனால் ஆண்டவர் மறைச்சி நம்மளை வச்சுருப்பார். பாருங்க, இவ்வளோ அழகான வசனம். தீங்கு நாளில் அவர் நம்மை மறைத்து கூடார மறைவில் ஒளிச்சு வச்சு, ஏதாவது நம்ம இங்கே வீட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை ஒளிச்சு வச்சுருக்கீங்க, பிள்ளைகள் எடுத்துருவாங்களா, ஹஸ்பண்ட் எடுத்துருவோம், மனைவி எடுத்துருவோம், ஏதோ ஒன்று போய் ஒரு இடத்துல அல்லது ஒழிச்சு நம்மவே சில நேரங்களில் பிறகு தேவை இருக்கும், அதை ஒழிச்சு வைப்பாங்க இல்லையா? அது இட்ஸ் அ காமன் ஃபார் எல்லாருக்குமே, அது உண்மை உள்ளது தான். ஆனால் ஒழிச்சு வச்சுன்னா யாருக்கா தெரியுமா? தெரியாது. அன்லஸ் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். தெரியாதது வரைக்கும் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி தான் நினைப்பாங்க. இவெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவளுக்கு நீ வாழ்க்கையே இல்லை, இவள் பிள்ளைகளுக்கு நீ வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நான் ஆண்டு சொல்கிறாரு, மறைச்சி வச்சுட்டு ஒரு நாள் கண்மலையின் மேலே, அந்த கண்மலையான என்ன தெரியுமா? உயரமான இடம், எங்கே இருந்து பார்த்தாலும் தெரியும். ஆனால் அன்னைக்கு சொல்லுவாங்க, நீ அன்னைக்கு உங்களை காணலை, முடிஞ்சு போச்சு, இவள் வாழ்க்கையே இல்லை, இந்த குடும்பமே இல்லை சொல்கிற இடத்துல ஐயோ எல்லாரும் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவில், உங்கள் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிற அளவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ கஷ்டப்பட்டு பாடுகளை அனுபவிச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னு இருந்துட்டுருக்கீங்கன்னா, ஆண்டுகிட்ட சொல்லேன், என்னை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற காலத்தில் மறைந்திருக்க கிருபை தாருங்கப்பா. நீங்கள் என்னை மறைச்சி வச்சுருக்க நாளில் உங்கள் மட்டையில் கூடாரத்தின் மறைவில் மறைஞ்சிருக்க கிருபை தாருங்க. நீங்கள் சின்ன பிள்ளைகளை சில வேளை மறைச்சி வச்சு இப்படி எதுக்காவது இப்படி ஒழிச்சு அப்படி நான் மெதுவாக அப்படி எடுத்துகிட்டு எட்டி பார்க்கும்ல, அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு என்னக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. எங்கள் அப்பா மறைச்சி வச்சுட்டாருன்னா நான் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் நடந்து தலையே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் அப்போ தான் எனக்கு நான் கூலாக இருப்பேன். எனக்கு தெரியும்
என் அப்பா என்னை கைவிட மாட்டாங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். என்னுடைய எல்லா இன்னர் அண்ட் அவுட்டர் எவ்வளோத்தையும் அவருக்கு எல்லாமே எனக்கு வெளியரங்கமாக இருக்குது. கட்டாயம் ஒரு நாள் வரும்போது என்னை கண்மலையின் மேலே நிறுத்துவார். அப்போ எல்லா கண்களும் காணும்படியான கிருபக்கத்தை தருவார் என்பதை நான் அநேக நேரங்களில் ருசித்ததுண்டு, அதை எண்ணி பார்த்து நான் வியந்ததுண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே தேவன் உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பாடலில் பாடணும். அதுக்குள்ளே ஒன்று வச்சிங்க, நிறைய பேருக்கு வந்து விண்ணப்பங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. சிலவங்களுக்கு சோர்வு இருக்கும் இல்லையா, எத்தனை நாள் விண்ணப்பம் எடுத்து வைக்கிறது, எத்தனை நாள் இதை கொண்டு நடக்கிறது. இல்லை எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை செய்ய அந்த தொடக்கத்தை விட அதன் முடிவு நல்லா இருக்குமா? அதான் கர்த்தர் நம்ம தொடங்கு நான் முடிப்பேன்னு சொன்னவர். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அன்றைக்கி தானியேல் ஜெபித்த போது அவன் ஜெபித்த உடனே அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, அவனுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஆனால் பெர்சியா நாட்டில் வரும்போது அங்கிருந்த ராஜா என்ன செய்ய, அதிபதி அதை தடுத்து போட்டான், வரவிடலை. சத்துரு கடைசியில் பாருங்கள், தானியேலுக்கு ஜெபத்துக்கு ஆதரவு வந்தது இல்லையா? பாருங்கள், எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். தானியேல் வந்து சிங்கக்கபியில் போடுறாங்கன்னு தெரியும், ஆனால் அவன் கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? சிங்கத்தை கட்டுற தேவன் என்னோடு கூட இருக்கு, அதன் வாயை அவர் கட்டுவார். ராஜா முத்திரை போட்டுட்டான், ராஜாவாலேயே அவனுக்கு முத்திரையே மாற்ற முடியல. பாருங்க எவ்வளோ ஒரு இது, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்ப்பேன். ராஜா போட்ட முத்திரையை அவனால் திருப்பி பெற முடியல. ஆனால் ராஜாவுக்கு ராஜாவாக இருக்கிற தேவன் தானியேலின் தேவன். அடுத்த நாள் வந்து தானியேலே உன் தேவனை விடுவிக்க வல்லவராக இருந்தாரான்னு கேட்குற அளவுக்கு அவர் என்ன செய்தார்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, யாரும் தேவையில்லை. ஆனால் நமக்காக நம்முடைய வேதனையில், நம்முடைய சோர்வில், நம்முடைய துக்கத்தில், நம்முடைய நிந்தையில், நம்முடைய அவமானத்தில் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். சரியா? அப்போ ஒரு பாட்டு, ஒரு இதை பாடிட்டு நம்ம என்ன செய்வோம், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நேராக கடந்து செல்வோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று நீதானே, ஜீவநீரூற்று நீதானே. உந்தன் மேல் தாகம் கொண்டேன், உந்தன் மேல் தாகம் கொண்டேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம யாரை பார்க்குறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறவையா அல்லது தேவனையா? இந்த உலகத்தில் இருக்கிறத பார்த்தோன்னா உலகத்துக்காகவே நம்ம மாறிடுவானா? நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவனை நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். நமக்கு அவ்வளோ வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஒருவேளை அது சிலது உடனே நிறைவேறும், சிலது நிறைவேறாமல் இழுத்து போகும்போது நமக்கு ரொம்ப சோர்வு வந்துடும். இனி என்ன ஜெபித்து என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால்
நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம ஜெபிக்கிற காரியங்களுக்கு தடையை சத்துரு கொண்டு வரானாலே அதில் ஒரு பெரிய மேன்மை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய ஒரு நமக்கெல்லாம் அந்த மேன்மையெல்லாம் அவருக்கு தான், மேன்மையெல்லாம் அவர் ஒருவருக்கு தான். ஆனால் அதில் ஒரு பெரிய விடிவு நமக்கு இருக்கும், ஒரு பெரிய வெற்றி நமக்கு இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனை பாடினோம், வார்த்தையை வாசித்தோம். ஏன்னா நான் ஒன்றையே கேட்டேன், அதே நாடுவேன், அதில் தான் இருப்பேன். ஆனால் அவர் எனக்காக என்ன செய்வார், காரியங்களை வாய்க்கை செய்வார்ன்ட்டு தாவீது அறிந்திருந்தவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்துட்டு என்ன நம்ம வாஞ்சித்தோமோ அதை அவர் கரத்தில் சொல்லிட்டு விட்டுறணும், மீதி அவர் பார்த்துக்கொள்வார். சரியா? இன்றைக்கி எவ்வளோ கையில் விண்ணப்பங்களை வச்சுட்ருக்கலாம், அல்லது விண்ணப்பத்தை வச்சு கையை நினை வைக்க போகிறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். சிலவங்க எல்லாம் இதயத்தில் பதித்து வைத்து ஒன்றொன்றையா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி எதுவாக இருந்தாலும் அதை கேட்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அதை கேட்டு பதில் தர ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அதை கேட்டு அதிலிருந்து பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வந்து மேன்மைப்படுத்த இருக்கிறார் என்றால் அவர்தான் நம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்கள், கர்த்தாவே நான் எங்கேயும் போகலை, உங்கள் பாதத்தை வந்திருக்கிறேன். ஏன்னா அதான் தாவீது சொல்கிறாரு, உன்னுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். ஆலயம் அப்படி பாதம் தான் நமக்கு, அப்படி பாதப்படியில் உட்கார்ந்துட்டோன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கி இந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாமே என்னென்ன விண்ணப்பம் உங்கள் கையில் இருக்குது அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, இது என்னுடைய விண்ணப்பப்பா, அதை உங்கள் கரத்தில் தந்துட்டேன்னு சொல்லுங்கள். கத்துறதுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, துதிக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. இந்த மத்தியான நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது ராஜா. எங்களுடைய முகங்களை நீர் பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்போ ஒரு வேலைக்காரனுடைய கண்களையும் வேலைக்காரனுடைய முகத்தையும் அந்த வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை நோக்கி இருப்பா போலையும், ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் ஒரு எஜமானுடைய கையை நோக்கி இருக்கும்போது போலையும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எப்பொழுது எங்களுக்கு விடிவு காலம் செய்வீர், எப்பொழுது எங்களுக்கு பதில் தருவீர் என்று உம்மை நோக்கி காத்திருக்கிற எங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போல் ஒரு தேவன் இல்லப்பா. ஆனால் ஆண்டவரே, கோடி தூதர்கள் உம்மை துதித்தாலும் எங்களுடைய துதியில் நீங்கள் வாசமாக இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். என் தேவனே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எவ்வளோ சுவாமி ஆண்டவரே விண்ணப்பங்களோடு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கலாம். ஆனால் எத்தனை லிஸ்ட் இருந்தாலும் அத்தனை லிஸ்ட்டுக்கும் பதில் தருகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அநேக நாளாய் ஜெபிக்கிறவங்க உண்டு ராஜா. சோர்ந்து போய் நீதி எனக்கு நடக்காதுன்னு அநேகர் சொல்லியிருக்கலாம். சோர்ந்து போய் இனி நடக்கவே நடக்காது அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நடக்கும்னு சொல்கிற தேவன் நீங்கப்பா, முடியாததை முடியும்னு சொல்கிற தேவன் நீங்கப்பா. ஒரு தானியலை சிங்கக்கபியில் போட்டவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் தானியலின் தேவன் கூட இருந்ததுனால அவனுடைய சிங்கங்களின் வாயை கெட்டி போட்டுட்டாரானா அவன் வெளியே வந்தபோது யாரை தூக்கி அவனை போட்டவர்களை கொண்டு போட்டா ஒரு எலும்பு கூட இல்லாமல் எல்லாமே ஆண்டவரே அது போயிடுச்சு. அது போல தான் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சத்ருக்கள் ஆண்டவரே நொறுங்கும் போது அதை எங்கள் கண்கள் காணும். அது வரைக்கும் எங்களுக்கு வேதனை தான் ஆண்டவரே. அது வரைக்கும் நாங்கள் அமைதியாக காத்திருக்க பலன் தாருங்கப்பா. அது வரைக்கும் அந்த கிருபையை காண்கிறது வரைக்கும் ஆண்டவரே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அந்த பலனை அனுபவிக்க எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. நீங்கள் நேரங்களில் பிள்ளைகள் ஐயோ நான் இவ்வளோ நாளாச்சு நான் பார்ப்பனா இதனுடைய பலனை அனுபவிப்பனான்னு சொல்லி ஏங்கி இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படி அந்த பலனை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு கடந்துடவே கூடாது சுவாமி. எவ்வளோ பெற்றோர் ஆண்டவரே, எவ்வளோ ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரை அநேக காரியங்களை குறித்து கலங்கிட்டு இருக்காங்க. என் தகப்பன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என் தேவன் இவர்களை கைவிடாதிருப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரம் இவர்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறங்க தாவே. உங்கள் நேசக்கரம் அப்பா இவர்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறங்க தாவே. ஏசப்பா, நீங்கள் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகள் என்னென்ன விண்ணப்பங்களை கையில் வைத்திருக்கிறார்களோ அத்தனை விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்கப்பா. நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் உண்டு, நோயின் அகோரத்தை கண்டவர்கள் உண்டு, இந்த நோய் தீருமோ தீராத என்று வேதனையோடு கூட இருக்கிற உண்டு, கடன் பிரச்சனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு கத்தாவே. இனி திரும்பி வருமோ என்று நினைத்தல் உண்டு. இப்பொழுதும் நடக்கிற அந்த யுத்தத்தில் தூரதேசத்தில் தங்களுடைய உரியவர்களை வைத்து அவர்கள் எங்கிருந்து வேதனைப்படல் உண்டு ராஜா. யாராக இருந்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்புகளை குறித்து, எந்த இடத்துல படிக்க அனுப்புவேன், காசு இல்லையே, பணம் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறேன். எதுவாக இருந்தாலும்
தெரியாத எத்தனையோ விண்ணப்பங்கள், இருதய ஆழத்தில் இருந்து மறைந்திருக்கிற விண்ணப்பங்கள், இருதயத்தின் ஆழத்தில் ஒருத்தட்டையும் சொல்ல முடியாதபடி ஆமேன் உட்கார்ந்து ஆமேன் அடியில் இருக்கிற அந்த விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் என் தகப்பன் அதை சரி செய்ய ஒருவரால் மட்டும்தான் முடியும். பாதி எங்கள் தேவன் எங்கள் ஏசப்பா, நீங்கள் ஆண்டவர் இந்த காரியத்தில் எழும்பி வந்து ஆண்டவரே இறங்கி வந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் அன்பு களவே இல்லைப்பா ஏசப்பா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றில் அன்பே பெரியது. அந்த அன்பை இவர்கள் மேலே ஊற்றுங்கப்பா. நீங்கள் வைத்த அன்பு எவ்வளோ பெரியது கத்தாவே. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட கொண்டு போகும்போது எவ்வளோ வேதனையோடு கூட போயிருப்பாண்டவர். அது போல் இந்த நாளில் ஒரே காரியங்களை குறித்து ஆண்டவரே அதை பலியிட்டது போல ஒரு கொண்டு போகிறது போல ஒரு வேதனையோடு கூட இருக்கலாம்னா அந்த பலி விடலப்பா. பலிக்காக ஆடு இருந்தது ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே பலியானீர் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பலியானீர் ஆண்டவரே, சிலுவையில் பலியானீர் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பலியான நீராண்டு எங்களுக்காக யாவையும் சம்பாதிச்சிட்டீங்கப்பா. அதை தொடர்ந்து நாங்கள் அதை கிளைம் பண்ண எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை எதை செய்ய எப்படி செய்ய ஒன்றும் தெரியல, ஆனால் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனி எத்தனையோ பேர் எங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க சுவாமி. ஆண்டவரே கேன்சர் வியாதி, ஆமீன், பலதரப்பட்ட கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே, கிட்னி ஃபெயிலியர்ஸ் ஏசப்பா, ஸ்கின் டிசீஸ் ஆண்டவரே ஏசப்பா, யூட்ரஸ் சம்பந்தமான பிள்ளை இல்லைன்னு ஆண்டவரே எத்தனை காரியங்கள், எத்தனை ஆண்டவரே. ஆண்டவரே தன் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவரே ஏசப்பா. இந்த நாளிலும் மத்தியான நேரத்தில் ஆண்டவரே உடைய கற்பத்தை திறக்கவுமால் கூடும் ஆண்டவரே. அண்டு தகப்பனே ஆபிரகாம் தம்பதிகள் ஆண்டவரே கற்பம் செத்து போன போதும் ஆண்டவரே ஆமேன் தூதனார் வந்தார் அங்கு ஆண்டவர் இறங்கினார் ஆண்டவரே. ஓ அடுத்த தடவை ஆண்டவரை வரும்போது ஆமேன் ஒரு பிள்ளை அரவணைப்பா என்று சொன்னபோது கத்தாவே அவளுக்கு நகைப்பாக தான் இருந்தது கத்தா. சில நேரங்களில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எங்களுக்கு நகைப்பாக தான் இருக்கலாம், அதெல்லாம் மன்னித்து கத்தாவே. அடுத்த உற்பத்தி காலத்தில் பிள்ளைகள் ஒரு பிள்ளையை அழைக்க கத்த கிருபை கொடுக்கும்படியே செபிக்கும் சித்தத்தின்படியும் உம்முடைய கிருபையின்படி உங்கள் சித்தத்தின்படி கத்த செய்வீர் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்த. பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களால் எதுவும் கூடாது கத்தாவே. உங்கள் பாதத்தில் வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா இன்னும் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம், MMJ உங்கள் கரத்தில் தருகிறோம். ஹெவன் டிவி மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் உங்கள் கரத்தில் தரும், ஹெவன்ஸ் கார்டன் உங்கள் கரத்தில் தரும். அநேக ஆண்டவர் அந்த இடத்துல நடக்க போகிற ஒவ்வொரு ஊழியங்களை குறித்த காரியங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்து. ஆண்டவரே ஊழியர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயன்படுத்துங்க கத்தா. அந்த இடத்துல தேவைகள் உண்டு கத்தாவை எல்லாத்தையும் கத்த பொறுப்பெடுக்கும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஒன்றுமில்லை கத்தாவே, நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. அனாதி சிநேகித்தனால் எங்களை சிநேகித்த தேவன் நீரல்லவோ கத்தாவே, உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கத்தர் முடிசூட்டும்படியாய் செபிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொன்ன ஜாஷுவாவை போல வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையே சேவிக்க குடும்பமாய் உம்மண்டை நெருங்கி சேர கத்த கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தன்னுடைய கணவனை குறித்து ஆண்டவரே வேதனைப்படுகிற எத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனைவிமார் தங்களுடைய மனைவியை குறித்து வேதனைப்படுற எத்தனை கணவன்மார் ஆண்டவர், பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற எத்தனை பெற்றோர் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, அதுபோல் போதை ஆண்டவரே போதை பொருட்கள் அடிமைப்பட்டு குடிக்கு அடிமைப்பட்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொண்டு வரேன். அந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மை வார்த்தையை அறிந்து அதன்படி நடக்க முடியாமல் எத்தனை பேர் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை கத்தாவே உங்கள் கிருபைக்குள்ள மறைப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இருள் இருக்கிற ஜனங்களை அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீரே ஜீவனுள்ள தேவனப்பா, நீரே பரிசுத்தர் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்கள் கரமங்களை அரவணைக்கணுமேனு ஜெபிக்கிறோம், தேற்றணுமேனு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். எங்களை ஒன்றுமில்லையப்பா. ஹல்லேலூயா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. எதை செய்தாலும் உம்மை கொண்டு தொடங்கி உம்மை கொண்டு முடிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவர், எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவர். இந்த ஹெவன் டிவி ஆசீர்வதிங்க. ஃபவுண்டரை உங்கள் கரத்தில் தரும். மகன் மூலமாக செய்யப்படுற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் பிரசனம் தாங்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நானே நல்ல மேய்ப்பன் அடித்தேன், நீங்கள் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான் ஆண்டவரே. ஏசப்பா நல்ல மேய்ப்பனா எங்களுக்கு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. நல்ல மேய்ப்பனாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்கிறோம் கத்தாவே.
நல்ல மேய்ப்பந்த நாடுகளுடைய ஆமேன் தகப்பனை சத்தத்தை அறிகிறான். எங்களுடைய சத்தத்தை நீங்கள் அறிகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஹெவன் டிவி மூலமாக செய்யப்படுற ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே அநேகரை 250க்கு மேலானவர்களை மத்தியான நேரத்தை ஆண்டவரே போஷிக்கிற அந்த ப்ராஜெக்டில் கத்தரை கரம் வெளிப்படணுமே என்று ஜெபிக்கிறோம். லெப்ரசி பேஷன்ஸ் மத்தியில், கேன்சர் பேஷன்ஸ் மத்தியில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்கெல்லாம் கத்த அவங்களுடைய பிரசனம் மகன் மூலம் வெளிப்படணும், அங்கெல்லாம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறோம். ஆமேன். அணைந்து போன திரியே ஆண்டவரே நீர் பற்றி எரிய செய்கிற தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. அணைந்து கிடக்கிற ஆத்துமாக்களை மகன் பற்றி எரிக்க வைக்க கத்தர் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். என் தேவனே நீரே பெரியவர், நீர் வாக்குமாறாதவன், நீ ஜீவனுள்ளவரப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எதை செய்தாலும் உம்மை கொண்டு தொடங்கி கொண்டு முடிக்க ஒரு நாளும் கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா என் தேவனே அல்லாமல் யாரும் ஆண்டவர் எங்களுக்கு உண்மை அல்லாமல் நாங்கள் எங்கே போவோம்? ஒரு இடம் இல்லைப்பா ஆண்டவரே. அதுபோல் இந்த மீடியாஸில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் கரத்தில் தரும் ஆண்டவர். அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பகுத்தறிந்து செய்யும்போது உங்கள் பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எல்லா ப்ராஜெக்ட்ஸில் இருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தரும். வெளியில் ஆமேன் போய் உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்கள் கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம். வாகனங்களை ஓட்டும் போது உங்கள் கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம். முன்னும் சாயலும் தூதலை கொண்டு காவந்து பிரிங்க. ஏசப்பா உங்கள் பிரச்சனத்தை உணரும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவைகள் உண்டு சுவாமி, அநேக தேவைகள் உண்டு. கத்த சந்திப்பீராக ஆண்டவரே. ஊழியக்காரனுடைய சுதந்திரம் நீங்கள் தான்ப்பா. கத்ததாமே இந்த ஊழியத்துக்கு சுதந்திரமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சப்பா நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. கத்தாவே உங்கள் பிரசனம் ஒவ்வொரு ஆட்களுமே ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரே என் தேவனுக்கு நன்றி சொல்லவும் மற்றவர்கள் பயந்துகளும் கத்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எங்கள் இழந்து போனோம். அந்த ஆசீர்வாதங்கள் இழந்த இடத்துல உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. திருப்பியும் அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா எங்களை தாழ்த்துறோம், எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்களை பெருமையாக்கி தருகிறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அங்காங்கே அம்மேன் திருக்களில் பார்க்கும்போது ஒரு அம்மேன் அந்த தெருவில் இருக்கிற காரியங்களை பொறுக்கிற எத்தனையோ சுவாமி ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, பெரியவங்க ராஜா மென்டலி அம்மேன் அவங்க அஃபெக்ட் ஆகி நடக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. அவளோடு கூட கத்தர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமே நீ ஜெபிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கத்தாவே உங்கள் கிருபை கூட இருக்கணுமே நீ ஜெபிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். சர்வ வல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் உண்மை கொண்டு தொடங்கி உண்மை கொண்டு முடிக்க கத்தை கிருபை தாருங்க. எங்களை ஒன்றும் இல்லையாப்பா ஆண்டவரே. இந்த முழு ஊழியத்தையும் உங்கள் கரத்தில் தரோம் சுவாமி. இதன் மூலமாக செய்யப்படுற ஒவ்வொன்றிலும் உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இதற்கு தலைவர். அதுபோல் எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா தலைவர் ஆண்டவரே. நாங்கள் உமால அவன் இணைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இணைப்பில் எங்கேயும் நாங்கள் விழுந்து போகாது அப்படி கத்தை காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய எல்லாவற்றையும் ஐம்புலன்களை அடக்கி ஆள கத்த கிருபை தருங்க. இந்த உலகத்தின் காரியங்களை எங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். உங்கள் நேசக்கரை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் அன்பின்கரை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் அரவணைப்பின்கரை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கி வைத்த ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கத்தர் ஆமென் ஆமென் பதில் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கத்தர் எல்லாவற்றையும் கேட்டீர், நீ செவி கொடுத்தீர். விண்ணப்பத்தை கேட்டு எசேக்கியாவுக்கு எப்படி ஆண்டவரை 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போவா என்று சொன்னது போல நாங்களும் 3ஆம் நாள் உண்மை மகிமைப்படுத்த கத்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறமாக சொல்லுதீங்க. மீதிய நேரம் கத்தர் கூட இருக்கும்படி எங்களுக்கு மரித்து தேசுக்கு சுமலாம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, கத்தரை சகல பாகங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் வைத்திருக்கோம். ஒருவேளை மனுஷன்ட்டு நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்த்துட்டு நம்மளை சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லியிருக்கிறோம், என் தேவன் எனக்கு பதில் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் உங்களை நிச்சயமும் நடத்தி உங்களை வறட்சியான இடத்துலேருந்து ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போய் பாழான நிலங்களை எல்லாம் மாற்றி அவாந்திர வழியாக ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல ஒரு செழிப்பை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று நமக்கு வேணும், அந்த நிச்சயம். என் தேவன் என்னை நடத்துவார், அவர் என்னை இம்மட்டும் நடத்தினார், என்னை இன்னும் நடத்துவார் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்குமானால் கட்டாயம் கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுபோல் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் சொல்ல ஒரு நாளும்
நாளும் பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மை செய்தாரோ அதை தேவ சமூகத்தில் சொல்லத்தக்கதாய் நீங்கள் இந்த திரையில் காண்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் எழுதுங்க. நாங்களும் அதை ஷேர் பண்ணுவோம். நீங்களும் எங்கெங்கே யாருக்கு எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அதை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. நீங்கள் எப்போல்லாம் உங்களுடைய பிறந்த நாட்கள், உங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுறீங்களோ அப்பொழுது ஹெவன் டிவியை நினைத்து பார்க்க நான் உங்களை அருமையாக கேட்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய தேவைகள் அதிகம். அது மட்டும் இல்லை, அநேக ப்ராஜெக்ட்ஸ், லெப்ரசி, இன்னும் கேன்சர் பேஷண்ட்ஸ் மத்தியில், இன்னும் புவர், மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லாத இருக்க மக்கள் மத்தியில் அவங்கள ஆதரிப்பது, ஆதரவற்ற மக்களை ஆதரிக்கிற அந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் அதன் தேவைகள் நிறைய, அது எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாட்களில் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாய் நீங்கள் இந்த காரியங்களை எடுத்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். வைத்த விண்ணப்பங்களுக்கு கட்டாயம் கர்த்தர் பதில் தந்தார் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.